குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அம்பேத்கரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்ததாக கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பார்லிமெண்ட் வாசலில் 2வது நாளாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமித்ஷா பேச்சின் குறிப்பிட்ட ஒரு சிறு பகுதியை மட்டும் வெட்டி அதை வைரலாக்கி காங்கிரஸ் அரசியல் ஆதாயம் தேடுவதாக குற்றம் சாட்டி பாரதிய ஜனதா எம்பிக்களும் போட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பாரதிய ஜனதா எம்பிக்களை தள்ளிவிட்டதாக பாரதிய ஜனதா தரப்பு குற்றம் சாட்டுகிறது. இந்த சம்பவத்தில் பாரதிய ஜனதா எம்பிக்கள் பிரதாப் சிங் சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்புத் ஆகியோர் காயமடைந்தனர். சாரங்கி மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தது. ராகுல் இன்னொரு எம்பியை தள்ளிவிட்டார். அவர் என் மீது விழுந்ததில் நான் கீழே விழுந்து எனக்கு மண்டை உடைந்தது என சாரங்கி கூறினார். காயமடைந்த சாரங்கி மற்றும் முகேஷ் இருவரும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டனர். ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறும் எம்பிக்களை மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். பிரதமர் மோடியும் அந்த எம்பிக்களை போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். இதற்கிடையே எம்பிக்கள் மீது தாக்குதல் நடத்திய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட எல்லா கட்சிக்கும் உரிமை உண்டு. அந்த வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அமித்ஷாவின் பேச்சின் ஒரு பகுதியை மட்டும் வெட்டி பொய் பிரச்சாரம் செய்யும் காங்கிரஸை கண்டித்து முதல் முறையாக என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் இன்று பார்லிமெண்ட் நுழைவு வாயில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பாரதிய ஜனதா எம்பிக்களிடம் தன் பலத்தை பிரயோகித்துள்ளார். அங்கிருந்த ஒரு எம்பியை தள்ளிவிட்டுள்ளார். இதுதான் ஜனநாயகமா? எம்பிக்கள் மீது தாக்குதல் நடத்தத்தான் ராகுல் பார்லிமெண்ட்டுக்கு வருகிறாரா? இப்படி எங்கள் தரப்பினரும் பதில் தாக்குதல் நடத்தினால் நிலைமை என்னவாகும்? பார்லிமெண்ட் எப்படி நடக்கும்? எம்பிக்கள் மீது தாக்குதல் நடத்தத்தான் அவர் கராத்தே கும்ஃபு கற்றாரா? பாக்ஸிங் செய்வதற்கான இடமா பார்லிமெண்ட்? பார்லிமெண்ட் ராஜாக்கள் அல்லது தனிநபர் சொத்து அல்ல. இது ஜனநாயகத்தின் கோயில். ராகுல் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என கிரண் ரிஜிஜு கூறினார். भारतीय जनता पार्टी के 2 एमपीज प्रताप सिंह सारंगी जी और मुकेश राजपूत जी को बहुत बुरी तरह घायल कराया. जोर से धक्का दे करके खून निकलने तक, सर पे चोट आने तक राहुल गांधी जी ने जो फिजिकल असोल्ट किया है, धक्का मुक्की जो किया है, मैं सबसे पहले उसको खंडन करना चाहता हूं. कौन सा कानून राहुल गांधी को वो ताकत दिया है कि वो आकर के दूसरे एमपी को धक्के मार करके चोट पहुंचाने का? मैं अभी सीधा राहुल गांधी को सवाल करना चाहता हूं कि अगर सब लोग अपना ताकत दिखा करके कराटे कुंफू सीख करके दूसरा एमपी को मारने के लिए सीखा है क्या? ये कोई आपका ताकत दिखाने का अखाड़ा है क्या? राहुल गांधी का समझना चाहिए, ये नहीं चलेगा. ये कोई राजा का, ये कोई पर्सनल प्रॉपर्टी नहीं है पार्लियामेंट. ये लोकतंत्र का मंदिर है. यहाँ ताकत दिखाने का और अपना स्मार्टनेस दिखाने का ये कोई जगह नहीं होता है.